Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் முடிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிருப்பீங்க, லாக்கிங்கும் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கான கவுன்சிலிங்கான ரிசல்ட் அப்படிங்கிறத 8/10/2025 அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கான ரிசல்ட் அப்படிங்கிறத மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். எல்லாருமே கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது, காம்படிஷன் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஈவினிங் 4 o'clock வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. எக்ஸாக்ட்லியான டைம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா முதல்ல PDF ஃபார்மேட்டில் வரும். நான் நிறைய வீடியோவில் போன கவுன்சிலிங் அதாவது ரவுண்டு 2க்கான கேஸ் நடக்கும்போது ஒரு கவுன்சிலிங் ஸ்கெடியூல் விட்டுருந்தாங்க, அதுலேயும் சொல்லியிருந்தேன். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது PDF ஃபார்மேட்டில் பொதுவாக எல்லாருக்குமே ஜெனரலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான PDF ஃபார்மேட் அது நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் போட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் அலாட் ஆகியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கூட உங்களுடைய 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இவ்வளவும் மேண்டிட்டரியான டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இதே மாதிரி டோட்டல் சர்டிஃபிகேட்டில் ஸ்கேன் காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மற்றபடி ஜெராக்ஸும் எடுத்து போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 160 170க்கு கீழே இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கான ஃபீஸஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா போய் காலேஜ்க்கு கரெக்ட் டைம் ஜாயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்தவித பதட்டமும் இல்லாமல். அதனால் கூடிய சீக்கிரமே அதாவது நாளையே நமக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 1 lakhலேருந்து அதுக்கு மேலே தான் போகுமே தவிர ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 90,000க்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் காலேஜில் 1 lakhக்கு மேலே தான் போகும். அந்த ஃபீஸஸ் அப்படிங்கிறது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 99% காலேஜில் நீங்கள் EMI பேசிஸில் கட்டலாம். ஒரு சில காலேஜ் தான் டோட்டலாக ஒரேடியாக கட்டுறதுக்கு சொல்லுவாங்க. அதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். மேக்ஸிமம் காலேஜில் நீங்கள் தவணை முறையில், அதாவது ஒரு 2 செமஸ்டர் இருக்குன்னா அந்த 2 செமஸ்டருக்கான ஃபீஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆஃபர்ஸ் அப்படிங்கிறதையும் அந்தந்த காலேஜ் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எந்தெந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸையும் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. மேலும் இது போன்ற கல்வி சார்ந்த தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.